வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பட்டா, சிட்டா, ஆப்புள்ளீடு, இந்த கிராம நட்டம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை இந்த சிட்டாலாம் போன இதில் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம எப்படி எடுக்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ரௌசரில் போயிடுங்க. eservice.tn.gov.in அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா வியூ ஆகும். பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் தோராயத்துக்கு தான் சொல்கிறேன். இப்போ ஒரு திண்டுக்கல் அப்படின்னு இருக்கிறேன். திண்டுக்கல்ல ஏதோ ஒரு சித்திரம் உங்களுக்கு என்ன ஊரோ அந்த ஊர் எடுத்துக்கிறேன். பட்டா எண் சரியாக தெரிஞ்சதுன்னு போட்டுக்காங்க. நான் தோராயமாக தான் போடுறேன். நீங்கள் தோராயமாக போடுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன பட்டா நம்பர் போட்டிங்கன்னா எக்ஸாக்ட்லி பட்டா நம்பர் போட்டிங்கன்னா இதாகும், இதாகிடும். அதுக்கு அப்புறமா நம்ம கீழே இருக்கிற அனுமதிக்கப்பட்ட இந்த கேப்சரை போடணும். இந்த கேப்சர் போட்டோன்னே நீங்கள் சப்மிட் கொடுங்க. என்டர் த வேலிட் பட்டா நம்பர் அப்படின்னு வருது. பட்டா நம்பரு நம்ம தான் பிரச்சனை. இது ஒரு தோராயமாக கிருஷ்ணகிரி இருக்கும். பட்டா நம்பர் தெரியல, அதனால பட்டா நம்பர் போட்டிங்கன்னா பட்டா நம்பர் யூஸ் ஆகிடும். நீங்கள் குழாயம் சர்வே நம்பர் போட்டு இருக்கலாம். சர்வே நம்பர் சரிங்களா, நீங்கள் ஏதாவது சர்வே நம்பரு போட்டிங்கன்னா 55 PE அப்படின்னு இருக்கா, நீங்கள் அதை தெரிஞ்சுன்னா போட்டு எடுத்துக்கலாம். போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிட்டா வரும். அந்த மாதிரி வந்துடும். சர்வே நம்பர் போட்டு வந்துடும். சர்வே நம்பர் போட்டு எடுக்கலாம். நம்ம சிட்டா நம்பர் அதாவது பட்டா நம்பர் போட்டும் எடுக்கலாம். சரிங்களா. நம்ம அடுத்தது அதே மாதிரி நத்தம் வந்தால் இப்போ நத்தம் ஒரு சில இதுக்கு வியூவாக இருக்குது, ஒரு சில இது வியூவாக இருக்குது. இப்போ காஞ்சிபுரம் எடுத்துருவோம். காஞ்சிபுரத்தில் இது இந்த ஏரியாவுக்கு நத்தம் வருது. அதாவது நத்தம் பார்ட்டிஷன் ஆன்லைனில் ஏற்றிருக்காங்க. அதனால் அந்த பட்டா நம்பர் எக்ஸாக்ட் பட்டா நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகும். அதுவே ஒரு சில இதில் ஒர்க் ஆகுது. ஒரு இதில் இப்போ தருமபுரி எடுப்போம், பார்க்கலாம். 60 தானே இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். 60 இருக்குது. தென்னாகரம் இருக்குது, தருமபுரியில் இருக்குது. கார்பரேட் சிட்டி இந்த இதெல்லாம் இருக்குது. கரூரில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் நத்தம் சம்மந்தப்பட்டது வரலன்னா உங்களுக்கு இந்த நத்தம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். இப்போ மதுரை ஒரு மதுரை எடுக்கிறேன். மதுரை எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நத்தம்ன்றது வரல. ஏன்னா அது இன்னும் ஆன்லைனில் ஏற்றலை. அதுதான் நீங்கள் அதிலே வேறு ஏதாவது செக் பண்ணி வேறு தாலுக்கா போட்டிங்கன்னா பாருங்கள், வாடிப்பட்டியில் இந்த நத்தம் ஆன்லைன் பண்ணியிருக்காங்க. அதனால் அதில் வியூ ஆகுது. ஒரு சில இதில் வியூ ஆகாது. சரிங்களா. இவ்வளோ தான் சிம்பிள். இது சிட்டா எடுக்கிறதுக்காக. நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த புலப்படம் கேட்பாங்களே, அது எஃப்எம்பி எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அது கொஞ்சம் சிம்பிள் தானே. இதுவே சேம் ப்ராசஸ் தான். இந்த புலப்படம் இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஈரோடு ஏதோ ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த புலாயின் போடணும். அதில் பட்டா சிட்டாவில் புலாயின் போட்டாலும் பட்டா எடுத்துக்கலாம், சிட்டா எடுத்துக்கலாம், சப்டிவிஷன் நம்பர் போட்டாலும் எடுத்துக்கலாம். அதில் சப்டிவிஷன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். நான் தோராயமாக போடுறேன். இந்த சப்டிவிஷனில் இந்த சர்வே நம்பரில் இத்தனை சப்டிவிஷன் இருக்குது. இப்போ நாங்கள் இல்லைங்க எனக்கு ஃபுல்ஃபில்டாக வேணும்னு கேட்பாங்க வியூஸ்லாம். அப்போ ஃபுல்ஃபில்டாக வேணும்னா இந்த ஐபன் மேஜிக்கில் இது போட்டு நீங்கள் இந்த கேப்சர் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃப்எம்பி வீடு ஆகிடும். சரிங்களா. அது கசன்னு இருக்குது. ஏன்னா நிறைய நம்பர் இருக்கிறதுனால உங்களுக்கு கசன்னு தெரியுது. இன்னும் ஒன்று நான் போட்டு காமிக்கிறேன். சிங்கிள் சர்வே நம்பரு சப்மிஷன் நம்பர் போட்டோம்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக வரும். அதே காமிக்கிறேன் பாருங்கள். வேறு வில்லேஜ் போட்டிருக்கேன், வேறு தாலுகா போட்டிருக்கேன். இதில் 28 சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் 1 மட்டும் போடுறேன். ஏன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக கொஞ்சம் கிட்டத்தட்ட
பார்த்தீங்கன்னா இத்தனை நம்பர் இருக்குது. இத்தனை நம்பர் போடும்போது இதனால கசகசன்னு தெரியும் அந்த ஃபீல்டு. அதனால் நான் ஒன்று மட்டும் போட்டிருக்கேன். அந்த மேப் எப்படி வந்து நீங்கள் காமிக்க பாருங்க. இந்த கேப்சர் போட்டுருக்கேன் நம்ம சொன்ன மாதிரி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இது என்னாச்சுன்னா இப்படி வந்துன்னா என்னன்னா அந்த மேப்பில் வந்துட்டு சர்வே இன்னும் வந்து ஆன்லைனில் ஏற்றாமல் இருக்காங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஏரியா பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோராயமாக டைம் வேஸ்ட் ஆகிறதுக்காக தோராயமாக போட்டிருக்கேன். சரிங்க, இது மாதிரி போட்டு சப்மிட் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு அதில் வியூ ஆகலை, அதில் வியூ ஆகலன்னு பார்க்கல. ஏன்னா சிங்கிள் ஃபீல்டு தான் போட்டிருக்கேன்ல, எப்படி ஆகுதுன்னு பார்க்கல. இல்லைங்களா, அங்கே நம்ம போட்ட 12 1 வீக் சர்வே நம்பருக்கு இத்தனை பேர் இருக்குது. அதனுடைய மீட்டர்ஸில் வரைபடம் கொடுத்துருக்காங்க. இந்த வரைபடத்தின் வந்து நீங்கள் அப்படியே பிரிண்ட் எடுத்து கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். இது வந்து அடுத்த நம்பர் பதிவேடு ஏ ரிஜிஸ்டர் இல்லையா, ஏ ரிஜிஸ்டர் கேட்பாங்க. அவங்க ஒவ்வொரு நம்பருக்கு ஒன்று தான் வரும், அதுவும் பார்த்துக்கலாம். ஏ ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே லிங்க் பதிவேடு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேம் ப்ராசஸ் தான் போகும். மாவட்டம், வட்டம், ஒரு நான் தோராயத்துக்கு தான் போடுறேன். 12ல் 1 இயர் இருக்குது. 12ல் 1 இயர் யாருடைய லேண்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த ஏ ரிஜிஸ்டர் வந்துட்டு தான் ஃபஸ்ட்டு அவங்க ஃபுல்லாக இருக்கும். அந்த ஏ ரிஜிஸ்டர் அதை எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஆன்லைனில் வசதியை கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து ஏ ரிஜிஸ்டர் எடுக்கிறது வந்து சொல்லக்கூடாது இல்லையா, அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம எடுத்து தரணும். இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அந்த ஏ ரிஜிஸ்டர் அது மாதிரி வந்துடும். சரிங்களா, இது வந்து என்ன அந்த 12ல் 1 இயர் என்ன இருக்குது, யாருடைய பேரில் இருக்குது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து கஸ்டமர் டீட்டெயில் போகிறவங்க இது எடுத்து பிரிண்டிங்கே கொடுத்து கஸ்டமரை திருப்திப்படுத்தலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும், நத்தம் கேட்குறாங்க. நத்தம் தான் ஒரு பிரச்சனை. நத்தம் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நத்தத்துக்கு சேம் அதே தான். மாவட்டம், வட்டம், கிராமம் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. இந்த வட்டம் ஸ்டேண்டு செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா நத்தம் வந்துடும். நான் தோராயத்துக்காக போட்டிருக்கேன். லைன் போடுறேன். பட்டா நம்பர் தெரியாது எனக்கு எக்ஸாக்டாக யாருன்னு தெரியாது, சும்மா ஒரு தோராயத்துக்காக போடுறேன். அந்த சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா 248 போட்டிருக்கேன். உட்பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செலக்ட் ஆகுது இல்லை, உட்பிரிவு 1 கொடுத்துருக்கேன். 1 கொடுத்துட்டு இதில் இருக்கிற கேட்டகரி சப்மிட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த பட்டா வந்துடுது. சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த கியூஆர் கோடெலாம் வர்றது மேனாலே எழுதி கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம மற்ற பட்டாவும் ஆன்லைனில் எடுத்து தரலாம். எங்களுக்கு இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு பட்டாவே துறைச்சிட்டு இருப்பாங்க. சாரி, நம்பர் தெரியாது, சர்வே நம்பர் தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு சிட்டா மட்டும் எடுத்து கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுக்குற கஸ்டமருக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு தோராயத்துக்காக நான் காமிக்கிறேன். நாகப்பட்டினம் எடுத்துகிறேன். அதில் ஒரு வட்டத்தை எடுத்துகிட்டு இதை ஒரு கிராமத்தை எடுத்துகிட்டு உங்கள் பெயர் வாரியாக திறவு இருக்கு இல்லைங்களா. இப்போ தோராயத்துக்கு கிருஷ்ணன் போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 லெட்டர் டைப் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கேப்சா அப்படியே சேம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கிறிஸ்டன்ற பேர்லாம் ரிவ்யூ ஆகிடும். எத்தனை அந்த ரெவன்யூ வில்லேஜில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதில் ஏதானே அவங்களை கெஸ் பண்ணி பாருங்கள். அப்படின்னா நீங்கள் 63, 65, 83 இந்த நம்பர் இருக்குங்களா, இது ஒன்றுனா நீங்கள் கேப்சா போட்டு பார்த்துக்கலாம். இதுதான் சிம்பிள் பேர் வழியாக பார்க்கறதுக்கு. அதே மாதிரி இதுக்கு எஃப்எம்பிக்கும் பார்த்துக்கலாம். எல்லாமே நீங்கள் இந்த ஆன்லைனில் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இதில் யாராவது வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏதாவது இன்னும் தெளிவு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை, நான் வந்து சும்மா தான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன். மற்றபடி வேறு ஒன்றும்